கன்னிராசி அன்பர்களே, சமயோஜித புத்தி, இது ஒரு புத்தி இருக்கிறது. எல்லா கஷ்டங்களிலிருந்தும் ஒருவர் நிவர்த்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், சமயோஜித புத்தி தேவை. அது உங்களிடம் கொட்டி கிடக்கிறது. மற்றவர்களிடம் பற்றாக்குறையில் இருக்கும் இந்த ஒரு திறமை உங்களிடம் கொட்டி கிடக்கிறது. அப்படி ஒரு படைப்பு நீங்கள். அடுத்தவர்கள் உயர்வுக்கு நன்றாக பயன்படுவீர்கள். உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது? வரவேண்டியது, நீங்கள் பெற வேண்டியது இந்த ஆண்டு வந்து சேரும். சில வருடங்களாக அல்லது பல வருடங்களாக வராமல் இருக்கின்ற ஒரு நன்மை உங்களுக்கு வந்து சேர வேண்டிய, ஆனால் வராமல் இருக்கின்ற நன்மை இந்த ஆண்டு வந்து சேரும். பிதுர்ராஜித விஷயங்களில் நிலுவையில் இருந்த விஷயங்கள் சரியாகும். உங்கள் புகழ், உங்கள் திறமை தெரிய வேண்டியவர்களுக்கு தெரியப்படுத்தும் ஆண்டு இந்த ஆண்டு. அதிர்ஷ்டம் உண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு. இப்படி அதிர்ஷ்டம் ஏற்படுவதால் லாபமும் உடனே வருகிறது. நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த ஆண்டு உண்டு. ஏனென்றால் இது அதிர்ஷ்டமான ஆண்டு உங்களுக்கு. உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் உத்தியோகத்துறையிலும் வீட்டிலும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டு இந்த ஆண்டு. கவனமாக இருக்க வேண்டியது, வீடு வாசல் இவையெல்லாம் வாங்குவதற்கு எல்லோருக்குமே ஆசை. உங்களுக்கும் ஆசை ஏற்பட வாய்ப்பு உண்டு, ஏற்படும். ஏனென்றால் அதிர்ஷ்டமான ஆண்டாக இருந்து அந்த அதிர்ஷ்டத்தின் காரணமாக பொருள் வரவு அதிகமாக வந்த நேரத்தில் உங்களது நெடுநாள் ஆசையை பூர்த்தி செய்வதற்காக வீடு, சொந்த வீடு, சொத்து இவை போன்ற விஷயங்களில் நாட்டம் ஏற்படும். நாட்டம் ஏற்படத்தான் வேண்டும். அவைகளில் ஏமாந்து விடாமல் இருக்க வேண்டும். எனவே சொத்து விஷயங்களில், வாங்கும் விஷயத்தில், வீடு கட்டும் விஷயத்தில் விழிப்புணர்வு தேவை. அடுத்து, மறைமுக எதிரிகள் இந்த ஆண்டு உங்களுக்கு தோன்றக்கூடும், அல்லது ஏற்கனவே அப்படி இருக்கின்ற நபர்கள் இந்த ஆண்டு கூடுதல் தீமையை செய்வதற்கு முயலக்கூடும். இந்த விஷயத்திலும் கவனம் தேவை. ஆக இந்த ஆண்டு நீங்கள் ஒன்று செய்யுங்கள். எல்லோரையும் இன்முகத்தோடே பேசுங்கள். யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். குறிப்பாக யாருடைய குறையையும் நீங்கள் யாரிடமும் பேசக்கூடாது. இப்படி மட்டும் இருந்து பாருங்கள். இந்த ஆண்டு மிக மிக நல்ல ஆண்டாக உங்களுக்கு இருக்கும். ஏனென்றால் புதன் என்று சொன்னாலே, கன்னி என்றால் புதன் தான். இங்கே மனதில் உள்ளதை மறைக்க தெரியாது, கொட்டிவிட வேண்டும். இந்த மிதுனம், கன்னி இந்த இரண்டு ராசிகளுக்கும் இரகசியங்களை காப்பாற்றும் வல்லமை கிடையாது. கொஞ்சம் பேசினால் போதும், நடந்ததையெல்லாம் கக்கி விடுவார்கள். அது அப்படி நடந்ததையெல்லாம் சொல்லுகின்ற அந்த பண்பு இந்த ஆண்டு சற்று தீமையை உங்களுக்கு கொடுத்துவிடக்கூடும். வேண்டாம். இப்படி இருந்தால் இந்த ஆண்டு பல சௌகரியங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு இன்புறும் ஆண்டாக இருக்கிறது.